ஹலோ மோட்டார் ஃபார்ம். இப்போ சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட் சொல்லக்கூடியது இந்தியாவோட லுக்ரேட்டிவ் செக்மெண்ட் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒல்லி இருக்கும், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இல்லை டர்போ பெட்ரோல் வச்சுருப்பாங்க. ஆனால் ஹியூண்டை ஆஸ் அ மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டீசல் இருக்கும், பெட்ரோல் இருக்கும். பெட்ரோல் 1.2 எண்ணெய் இருக்கும், 1 லிட்டர் ஜிடிஏ இருக்கும், 1.5 லிட்டர் அந்த ஃபெமிலியரான டீசல் என்ஜின் இருக்கும். இன்றைக்கி நம்மளோட Q&A சீரீஸில் இந்த டீசல் வென்யூ நம்ம கூட இருக்குது. ஏன்னா வென்யூடைய ரிவ்யூ நம்ம ரொம்ப முன்னாடி பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கன்சல்டிங் கால்ஸில் வந்து டீசல் வென்யூ வாங்கலாமா, பெட்ரோலுக்கு பதிலாக வாங்கலாமா, இதை யார் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்ட கேள்விகளை நம்ம சம்மரைஸ் பண்ணி நம்மளோட ரெகுலரான Q&A சீரீஸில் ஒரு எபிசோட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் இதில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி நம்மளுடைய ரெகுலர் கேமராமேன் டேனி ஆகலாம். டேனி இல்லாத போது நம்ம ஆன்சன் ஷூட் பண்ணுவார். 2 பேருக்கும் வைரல் ஃபீவர். அதனால இன்றைக்கி நம்மளுடைய மேனேஜர் ஜெரோமை கூப்பிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் இதுக்கு முந்தின ஷாட்லேயே கடைசி அந்த க்ளோஸ்அப்பில் ஒரு சின்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸில் ட்ரை பண்ணுறோம். சின்ன குறைகள் இருந்தால் திட்டிடாதீங்க, சங்கடப்பட்டுருவோம். அதனால தான் இப்போ இந்த Q&A சீரிஸோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலர் கார் ரிவ்யூ ஆல்ரெடி பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வென்யூட ரிவ்யூ நம்ம பண்ணியிருப்போம். அந்த பர்டிகுலர் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். இதில் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேச மாட்டோம். நம்மளுடைய கன்சல்டிங் கால்ஸில் நமக்கு வரக்கூடிய மெசேஜஸில் யாரெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் கேட்குறாங்களோ அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை சம்மரைஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு சீரீஸ் தான். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இது முழுக்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறது. இது ஹியூண்டை ஆஸ் அ பிராண்டுக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம டீலர்கிட்ட ரிவ்யூக்காக வண்டி வாங்குறது மாதிரி தான் நம்ம இந்த வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம். அதனால் இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் நம்ம பேசுகிறோன்னெல்லாம் நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இதில் பேச போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். வெனுன்னு சொல்லக்கூடிய சப் 4 மீட்டர் எஸ்யூவி கேட்டகரியில் வருது. இந்த சப் 4 மீட்டருக்குன்னே தனியாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. 4 மீட்டர் லெங்க்த்துக்குள்ளே இருக்கணும். இந்த கார் பார்த்தோன்னா 3995 மில்லிமீட்டர் அப்படின்னா 4 மீட்டருக்குள்ளே இருக்குது. அப்படின்னா அந்த 12% வந்து டேக்ஸ் கட் கிடைக்கும். இதோடைய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2500 மில்லிமீட்டரில் இருக்கும். ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸி டிசைன் 2 பாக்ஸ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. நல்ல டிசைன் தீம்ஸ் இருக்கும். அந்த வென்யூடைய அந்த ஒரு அட்வான்டேஜ் கொஞ்சம் எட்ஜியாக நிறைய டிசைன் தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டீரியர்லேயும் பேனல் கேப்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். நிறைய கலர்ஸில் இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஒரு எஸ்யூவியோட கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இதோடைய ஒரு இதே வந்து ரியர் தான். ரியர் வந்து ரொம்ப க்ளோஸாக சாப் பண்ணி முடிஞ்சது மாதிரி இருக்கும். வேறு சாய்ஸ் இல்லை. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் இருக்கும். 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்கும். 60-40 சீட் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் லோடிங் லிப் ஹை தான். ஆனால் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு தேவையான லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நல்ல நம்ம இந்த சூட் கேஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு பூட் ஸ்பேஸ். ஏன்னா இந்த சைடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்டீரியரை பொறுத்தவரையில் எல்லோரும் மெயினாக கேட்குற ஒரு கேள்வி வென்யூடைய ரியர் சீட் பற்றி. இப்போ நீங்கள் ரியர் சீட் பாருங்களேன், தை சப்போர்ட்டெல்லாம் குறை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சீட் வந்து அவ்வளோ வைடு கிடையாது. ஃப்ளாட்டாக இருந்தாலும் 3 பேர் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கிறது கண்டிப்பாக இதில் சீட் இருக்காது. இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லெக் ரூம். இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய கார்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கன்சியூமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெக் ரூம் ஸ்பேஸ் கொடுத்தா கூட இந்த காரில் லெக் ரூம் கொஞ்சம் டைட்டு தான். இப்போ நீங்கள் நடுவில் இருக்கிற பர்சனுக்கு சுத்தமாக ஸ்பேஸ் இருக்காது. ஒரு 2 வெல் பில்ட் அடல்ட்ஸ் உள்ள அடுத்து ஒரு கிட்டு உட்கார வைக்கிறது தான் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கட, இதோட ஃபேஸ் லிஃப்ட்டில் இந்த போர்ஷனை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்பேஸ் எடுக்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் கட் பண்ணி அதில் கொஞ்சம் லெக் ரூம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சீட்டில் வந்து ரெக்ளைனிங் ஆப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இது வரைக்கும் ரெக்ளைன் பண்ண முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்காது. இதுதான் இதோடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அதோடைய சஸ்பென்ஷன் குவாலிட்டி, டிரைவபிலிட்டியில் பார்ப்போம். இப்போ நீங்கள் நெகட்டிவ்னு சொல்ல போனாலே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நெகட்டிவ் வந்து இந்த செகண்ட் ரோ தான். இப்போ செகண்ட் ரோவில் எனக்கு ஒரு டிஸ்க்ளைமர் நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா இதோடைய சீட் பெல்ட் வைண்டர் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஏதோ ரீசனுக்காக கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் நான் இதில் இப்போ சீட் பெல்ட் போட்டு உட்கார்றதுக்கு வாய்ப்பில்லை. நாங்கள் சேஃபாக தான் ஓட்டுறோம். நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு நான் சீட் பெல்ட் போட்டுன்னு நினைக்காதீங்க. சில ரேர் கேசஸில் தான் இப்படி இருக்கும். நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுவோம். அந்த ரிட்ரைவர் வந்து உள்ள ஏதோ பிரச்சனையில் மாட்டி இருக்குது. நீங்கள் சேஃபாக சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. இப்போ நம்ம முதல்ல என்ஜின் பற்றி பார்க்கலாம். என்ஜின் பேயை நான் திறக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் என்ஜின். 115 PS பவர் இருக்கும். 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இருக்கும். என்ஜின் பே நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு எல்லாமே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டுது. நீங்கள் இப்போ வெஹிக்கில் நான் ரவ் பண்ணுறேன் பாருங்கள், நல்ல ஒரு ரவ் ஹாப்பி என்ஜின். நம்ம இதை வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் வென்யூவோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வென்யூக்கு இருக்கிற ஒரு ப்ரீமியம்னஸ்ஸே அதோட மெட்டீரியல் குவாலிட்டி தான். நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல், இந்த சுவிட்ச் கியர்ஸோட குவாலிட்டி, லெதரைட் மெட்டீரியல் ஆகலாம், இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேமரா போடும்போது இந்த ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது டைனாமிக் கைட்லைன்ஸோட இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமரா இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஏசி, சார்ஜிங், ஒரு ஆம்ரெஸ்ட், அதுலேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்லி நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸுன்னு இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பையர்ஸுக்கு இஷ்டப்படுறது மாதிரியே வந்து சன்ரூஃப் இருக்குது, நல்ல ரூஃப் லைனர் குவாலிட்டி இருக்குது. நீங்கள் இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வைக்கலாம், நல்ல அழுக்காக இருக்குது. ஆனால் இந்த சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் கூட லெதரைட் கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம்னஸில் எந்த குறையுமே இருக்காது. ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன் இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் கம்மி. ஒரு NVHS பேக்கேஜும் நம்ம நல்லா சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் டிரைவபிலிட்டியிலும் பின்னாடி உட்காரும் போதும் கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிரைவபிலிட்டிலாம் நிறைய விஷயம் பேச போகிறோம். யூஸ்வலாக நான் பண்ணுறது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே பேசலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட கீ ஃபாப். லாக்கிங் அன்லாக்கிங் இருக்குது, பூட் ரிலீஸ் ஆப்ஷன் இருக்குது. ஹோல்டு பண்ணி நம்ம வெஹிக்கிளை வந்து இந்த பவர் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி சின்ன ஒரு என்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது, வேறு எந்த நாய்ஸுமே கிடையாது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர்பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸில் வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டுருந்தால் தான் அது பிரயோஜனப்படும். பேனராமிக் இது மாதிரி சன்ரூஃப்ஸ் இருக்கிறதுல பீப்புள் வெளியே த்ரோன் அவுட் ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்கணும். ரோடு ரேஜில் யாரும் இன்டெலிஜ் ஆகாதீங்க. சப்போஸ் யாராவது ரோட்டில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் போட்டு ஓட்டவே செய்யாதீங்க. ஆப்போசிட் பீப்புளை பிளைண்ட் பண்ணாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திரும்புங்க. ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க. மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இன்னொரு கொஸ்டின் வந்து எல்லாரும் கேட்குறது சிட்டி டிரைவபிலிட்டி பொறுத்து. இதில் நம்ம இந்த டீசலோட சிட்டி டிரைவபிலிட்டியை 2 பார்ட்டாக நான் பேசணும். முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் இந்த காருக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெயிட் டு டார்க் ரேஷியோ, வெயிட் டு பவர் ரேஷியோன்னு நிறைய ஃபிகர்ஸ் வந்து நம்ம பேசுவோம். அதாவது டெக்னிக்கலி இப்போ இந்த கார் வந்து ஒரு SUV பாடி ஷேப்பில் இருக்குது, பிக்கர் டைமென்ஷன் டயர்ஸ் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து 1 லிட்டர் இருக்க வேண்டிய ஒரு என்ஜினை விடைக்கும் 1.2 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் இருக்க வேண்டிய இடத்துலையும் ஒரு பெரிய டயர் இருக்குது. ஒரு SUVயோடைய ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு லிட்ரலி சிட்டி அண்ட் ஹைவே டிரைவபிலிட்டி தேவைப்படும் போது உங்களுக்கு அந்த டர்போ லேக்னு சொல்லக்கூடியது எவிடெண்டாக இருக்கக்கூடாது. இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஏரியாவே இந்த டர்போ லேக் தான். இந்த டர்போ லேக்னு சொல்லக்கூடியது தான் ஒரு டிரைவரோட டிரைவிங் பேட்டர்னுக்கு இருக்கிற ஒரு பெரிய நெருக்கடி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் GDA பற்றி நம்ம பேசும்போது இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் அந்த 1 லிட்டரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதை புஷ் பண்ணி தான் அவுட்புட் எடுக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை புஷ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. RPM வந்து ஒரு 1300 1600 இருந்தாலே நீங்கள் என்ன பாருங்கள் 3rd கியருக்குள்ளே வரலாம், லீனியராக ஓட்ட முடியும். இந்த என்ஜின் வந்து அந்த பவர் பேண்டுக்கு நம்மளை கொண்டு வரும், அந்த டார்க் பேண்டுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வரும். இதுதான் இதோடைய அட்வான்டேஜ். இப்போ சிட்டி பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்னொரு கன்சர்ன் இதில் வரக்கூடியது ஃபியூல் எக்கானமி. இந்த ஃபியூல் எக்கானமி பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு சின்ன என்ஜினை வந்து ஜாஸ்தியாக நம்ம வந்து லேபர் பண்ணும்போது இல்லை ஒர்க் பண்ணும்போது அந்த என்ஜின் வந்து அது டர்போ சப்போர்ட் இல்லாமல் அதை அடிஷ்னலாக ஃபியூலை எரித்து தான் நமக்கு அந்த அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல இப்போ நீங்கள் உண்மையிலே இந்த என்ஜின் வந்து இன்னும் டர்போ ரேஞ்சை தாண்டலை. டர்போ ரேஞ்சுக்கு கீழேயே உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு 1500 cc இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை சப்போர்ட் பண்ணுறது இந்த கிளச். ஏன்னா நீங்கள் ஹிண்டையோட கிளச்சை பற்றி நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம். ஹிண்டையோட கிளச் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அது வந்து அந்த ஒரு ஹெவினஸை காலுக்கு பெருசாக கொடுக்காது. அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஸ்டியரிங்கும் இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட்டாக தான், ஈஸியாக நம்மளால் மெனுவர் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இது இதோடைய அட்வான்டேஜ். இப்போ சிட்டி டிரைவர்ட்டியில் அடுத்து கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் பார்த்தோம்னா DPF இஷ்யூ.
ஏன்னா நீங்கள் வந்து ப்ரிடாமினன்ட்லி சிட்டி ஓட்டுறீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் மாதிரி சிட்டியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 60% மேலே சிட்டி டிரைவபிலிட்டி இல்லை 60% மேலே சிட்டி டிரைவபிலிட்டின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை பிளான் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லி, இந்த பிளான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 6 நாள் 7 நாள் கண்டினியூஸாக சிட்டியில் தான் நம்ம ஓட்டுறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஒரு அடுத்த ஒரு டிரைவ் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ நம்ம ஹைவே ஸ்பீட்ஸுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த ரீஜென்ரேஷன் சொல்லக்கூடியது ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பன் ஆகும். இந்த ஒரு இடம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறது. நம்ம வந்து இருக்கிற பிஸியில் எப்படி வந்து ஹைவேஸில் தேவையில்லாமல் இதுக்கு ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நீங்கள் வந்து அக்கேஷ்னலி ஹைவேஸ் ஓட்டுறவங்க, மாதத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் நான் ஹைவேஸுக்கும் போவேன், எவ்ரிடே சிட்டியில் வந்து எனக்கு டிரைவ் கிடையாது, தேவைக்கு மட்டும் எடுக்கிற ஒரு பர்சன்னா கண்டிப்பாக இந்த டீசல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் சிஸ்டமில் தான் இப்போ இந்த BS6ஓட ஃபேஸ் 2ல இது இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல இதை பற்றி பேசிட்டோம். அந்த AdBlue இதில் விடுறது மாதிரி தான் இருக்குது. AdBlue விடுறதுனால நமக்கு வந்து இன்றைக்கி அந்த பழைய லீநைட்ரஸ் ட்ராப்பை கம்பேர் பண்ணும்போது DPF இஷ்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி நல்லாவே குறைஞ்சிருக்கு. அந்த ப்ராபபிலிட்டி குறைஞ்சிருக்கிறதுனால நம்மளால் இதை சமாளிக்க முடியும். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, இந்த DPF இஷ்யூ பெருசாக வராத லெவலுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து நான் ஒரு வில்லேஜ் ரோட் ஸ்டைலுக்குள்ளே ஏறுறதுக்காக தான் இந்த ஹைவேக்குள்ளேருந்து இந்த ரோடுக்குள்ளே வந்தேன். அதாவது என்ஜினும் பெருசாக வந்து சிரமப்படலை, ஓட்டுற நம்மளும் அதை பெருசாக பாதர் பண்ணலை. இப்போது நீங்கள் ஒரு 1 லிட்டர் டர்போவாக இருந்திருந்ததுன்னா அது குயிக்காக டர்போ ரேஞ்சுக்குள்ளே வந்த உடனே அது குயிக்காக டார்க்கை பில்டு பண்ணும். அப்புறம் டர்போ ரேஞ்சு கீழே வந்தோடனே உங்களை கியரை டவுன் பண்ணி திருப்பி பூஸ்ட் பண்ண அது கேட்கும். ஆனால் இது வந்து நீங்கள் பாருங்கள், நம்ம ரெகுலராக நம்ம யூஸ்டான அந்த 1500cc ஒரு ஸ்கேலில் இருக்கிறதுனால டிரைவரை பெருசாக ஒர்க் பண்ணவே வைக்காது, அது பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்க முடியும். இப்போ நீங்கள் ரெகுலர் டீசல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், கொஞ்சம் கிளாட்டர் இருக்கும். இந்தியாவிலே 1500cc ஸ்கேலில் வந்து டீசல்ஸ் கம்மி இன்னைக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிறதுல பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த என்ஜினை நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம். கன்சல்டிங் கால்ஸ்லேயே நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவோம். ரீசன் இதோட ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல்ஸ் தான். நீங்கள் முன்னாடி இருந்த 1.6 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெப்பியெல்லாம் கிடையாது. அதுலேயும் BS6ஓட ஃபேஸ் 2 வந்ததுக்கப்புறம் அந்த பெப்பினஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குது. ஆனால் கூட வெஹிக்கிள் வந்து ரிஃபைன்மெண்ட்ஸில் வந்து அப்படி எக்ஸல் பண்ணோம். நமக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு வெஹிக்கிள் வந்து டிரைவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பேசஞ்சர்ஸுக்கும் அதோடைய நாய்ஸ் ஆகட்டும் எதுவுமே பெருசாக பாதர் பண்ணாமல் இருக்கிறது இதோடைய அட்வான்டேஜ். இப்போது உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் தாண்டி பேசும்போதே 1.2 விடைக்கும் 1 லிட்டர் டர்போ விடைக்கும் டீசலை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் காருக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏன்னு சொல்லி நான் டீசல் ஆல்ரெடி பேசிட்டேன். அது ஏன் பெட்ரோல் ஏன் இந்த வெஹிக்கிளுக்கு நல்லா செட் ஆகலைன்னு உள்ளது கூட நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா அதுக்காக செட் ஆகலைன்னா யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது வந்து இந்த டீசல் இந்த பர்டிகுலர் காருக்கு, அதாவது வென்யூக்கு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த கப்பா என்ஜினை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற 1.2 கப்பா வந்து மிட் ரேஞ்ச் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மிட் ரேஞ்ச் வீக்காக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் வைடர் டயர் இருக்குது, ரோடோட ட்ராக் வந்து இந்த வெஹிக்கிளோடைய ஃபுட் பிரிண்ட் ரோட்டில் பெருசாக இருக்குது. நீங்கள் i10லையும் RRலையும் i20லையும் இருக்கிற சேம் என்ஜினை நம்ம வெனு மாதிரி ஒரு பிகர் வெஹிக்கிளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஹைவே ஸ்பீட்ஸில் போய் குயிக்கான ஒரு ஓவர்டேக்கிங் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கும் போது அது மிட் ரேஞ்சில் பயங்கர ஸ்லக்கிஷாக இருக்குது. ஆனால் பியூர்லி நம்ம சிட்டி ஓட்டுறோன்னா அது எந்த குறையுமே இருக்காது. சிட்டிக்கு அது ஓகே, அந்த லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணாது, ஆனால் லோவர் எண்டில் கரெக்டாக இருக்கும். ஆனால் நேராக அந்த 1 லிட்டர் GDI பார்த்தீங்கன்னா நேராக வைஸ் வர்ஸாவாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த என்ஜினை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அந்த என்ஜின் நல்ல என்ஜின் தான், ஆனால் அதோட ஆப்ளிகேஷன் தான் தப்பு. நம்ம சிட்டியில் ஜாஸ்தி ஓட்டும்போது அந்த 1000cc அங்கே பெரிய ரோலே இல்லை. ஏன்னா அது டர்போட அசிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதால் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அது பண்ண முடியும். நீங்கள் டர்போ சப்போர்ட் இல்லாத போது அது வந்து மேனுவலில் இருந்தாலும் சரி DCTயில் இருந்தாலும் சரி அது வந்து டிரான்ஸ்மிஷனோட அந்த லோடு வந்து என்ஜினுக்கு மேலே ஹெவியாக வரும். என்ஜின் என்ன பண்ணுவோன்னா திருப்பி டிரான்ஸ்மிஷன் டவுன் ஷிஃப்டிங் அப் ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ஜின் வந்து திருப்பி வேலை பண்ண வேண்டிய ஒரு, அதாவது லேபர் ஆகிற ஒரு கட்டத்துக்கு போகும்.
அப்போ சிட்டியில் அது செட் ஆகுது. ஆனால் ஹைவேஸில் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டுமே 2 ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு தான் செட் ஆகுது. ரெண்டும் ஈக்குவலி பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் நீங்கள் டீசல் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ டீசலை பற்றி அடுத்த ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கன்சல்ட்டிங்கில் கேட்குறது, டீசலோட மெயின்டெனன்ஸ் வந்து பெட்ரோல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படின்னு. இப்போ நீங்கள் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா டீசலோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக தான் வரும், பெட்ரோலோட மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் வரும். ஏன்னா பெட்ரோல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு என்ஜின். அந்த என்ஜின் ஆல்ரெடி ஷேர்டு பார்ட்ஸ் தான், ரொம்ப சீப்பாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப சீப்புன்னா இன்றைக்கி எல்லா பிராண்ட்ஸும் அந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க டீசல் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் டர்போ பெட்ரோல் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் நம்ம மறக்கிறோம். நம்ம டீசல் வர்சஸ் பெட்ரோல்னு சொல்லக்கூடிய கம்பேரிசன் பேசும்போது அது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வர்சஸ் டர்போ டீசல் கூட தான் கம்பேர் பண்ணுறோம். ஆனால் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இல்லாமல் டர்போ பெட்ரோல் வர்சஸ் டர்போ டீசல், அதிலே ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல் வர்சஸ் டர்போ டீசல்னா லிட்ரலி நம்ம பார்த்தோம்னா டீசல்ஸ் தான் லாங் டேர்மில் பிரச்சனை கொடுக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸோட லாங் லைஃப் பற்றி நமக்கு தெரியாது, லாங்கர் மெயின்டெனன்ஸில் அது என்னென்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது. அப்படி பார்த்தோம்னா நம்ம பெட் பண்ணுறது இந்த டீசலில் பெட் பண்ணுறதே நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ அடுத்த ஒரு டவுட் வரும், சோனட் வர்சஸ் வென்யூ. பேசிக்கலி ரெண்டுமே ஒரே சேசி தானே, ஒரே இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் தானே. ஆனால் நீங்கள் 2 பிராண்டாக இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது வென்யூக்கு நிறைய அட்வான்டேஜ் ஓவர் சோனட் இருக்குது. நான் லுக்ஸை பற்றி இங்கே எதுவுமே பேசலை. ஆனால் லுக்ஸ் வந்து பியூர்லி சப்ஜெக்டிவ். அதாவது நீங்கள் ரெண்டுமே வந்து எஸ்யூவி பாடி ஷேப்பில் இருந்தாலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக்ஸாக தான் இருக்குது. இன்டீரியரும் ஸ்கின் கம்ப்ளீட்லி வேறு, எக்ஸ்டீரியர் ஸ்கின் கம்ப்ளீட்லி வேறு, ரெண்டு ப்ராடக்டாக தான் இங்கே வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பிராண்டோட ஒரு இது வச்சு பார்க்கும்போது சாய்ஸ் ஆஃப் சர்வீஸ் சென்டர்ஸ், பிராண்டோட அந்த ஒரு எக்ஸ்போஷர் வைஸ் பார்க்கும்போது வென்யூ கொஞ்சம் கூட கனெக்டடாக இருக்கும் சோனட்டை விடைக்கும். ஆனால் ரெண்டுமே பேசிக்கலி ஒன்றா இருந்தாலும் வாங்குறவங்களோட சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். இதுதான் வாங்கணும், இது வேண்டான்னு அப்படி ஒரு கண்டிஷனே கிடையாது. ரெண்டுமே ஈக்குவலி குட் தான். ஹியூண்டைக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஹியூண்டை கொஞ்சம் கூட ஈஸிலி ஐடென்டிஃபைபிளாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே 2-3 இடத்துல ஹியூண்டை இருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கியாவே இன்னும் பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அதுதான் இப்போது அடுத்த கொஸ்டின் எப்படி வரும்னா, இந்த பர்டிகுலர் கார் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த கார்ஸ் இந்த செக்மெண்ட்னு சொல்லி. இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து சப் 4 மீட்டர்னு சொல்லக்கூடியது இந்தியாவுடைய கார் சேல்ஸ்லேயே 30% கிட்ட வால்யூம் புல்லர் ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. நாளுக்கு நாள் அதில் கார்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைலாக்குள்ளே வரும், அந்த சைரோஸ் உள்ள வருது, வெஹிக்கிள்ஸ் திருப்பி உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த செக்மெண்ட்டில் நிறைய டீசல்ஸ் இருக்குது. நெக்ஸானில் டீசல் இருக்குது, நமக்கு 3XOவில் டீசல் இருக்குது, சோனட்டில் டீசல் இருக்குது. அப்படி இருந்தால் கூட ஒரு டீசல் பையர் ஒரு சப் 4 மீட்டரில் வெஹிக்கிள் வாங்குறாங்கன்னா வென்யூவோட டீசலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மெயினான ஒரு பாயிண்டாக நான் என்ன சொல்வேன்னா, இந்த டீசலோட ரிஃபைன்மெண்ட்ஸ்னால தான். ஒரு ரைட் பேலன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் டார்க் இருக்கும். 115 PS பவர் இருக்கும், 250 Nm டார்க் இருக்கும். நமக்கு தேவையானது இதில் பர்ஃபெக்டாக இருக்கும். கூட நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இன்னொன்று ப்ரூவனான என்ஜின். இந்த என்ஜின் வந்து நிறைய கார்ஸில் அப்ளிகேஷனில் இருக்கிறதுல பெரிய பிரச்சனைகள் இல்லாமல், ஓனர்ஷிப்பை வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அது வாங்கலாம். இன்னொன்று அதோட ரிஃபைன்மெண்ட்ஸும் டிரைவபிலிட்டி, நம்ம நிறைய அதை பற்றி பேசிட்டோம். இப்போ இந்த டீசலோட டிரைவபிலிட்டியில் இந்த காருக்கு இருக்கிற ஒரு பெரிய ரோலை இந்த ஹைவேஸில் தான். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட பர்சனல் மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு இடத்துல, இப்போ கார்ஸ் ஃபேமிலியாக வாங்குறவங்க வெக்கேஷனுன்னே இல்லை, ஊருக்கு வரணுன்னாலே பர்சனல் மொபிலிட்டி, அதாவது சொந்த காரில் வரக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்குது. அதில் நம்ம வந்து சிட்டி பற்றி முதல்ல டீட்டெயில்டாக பேசிட்டோம். இந்த என்ஜின் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஃப்ரீயாக, எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிற ஒரு இடம் இந்த ஹைவே பாருங்களேன். ஒரு ரெஸ்பான்சிபிளான டிரைவர் ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறாருன்னா 1700 RPMல வந்து 80ல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரெவ் பண்ணி ஓட்டும் போதும் அது டர்போக்குள்ளே வரும் பாருங்கள். இப்போ தான் அது டர்போ ரேஞ்சுக்குள்ளே வந்தது. இந்த என்ஜினோட ஒரு அட்வான்டேஜ் இதோட 6th கியர் தான். நான் கொஞ்சம் ரெவ் பண்ணி 6th கியர் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ 100 வருவீங்க, 100 திருப்பி 1700 RPMல தான் ஓடுது. இப்படி ஒரு டியூன் வந்து இந்த என்ஜினுக்கு இருக்கிறது என்ன ப்ளஸ் நமக்கு கொடுக்கும்னா, ஒரு ரிஃபைன்டான, அதாவது ரொம்ப லீனியரான, ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டுற ஒரு ஃபீல் இல்லாமல் லீனியராக நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும்.
சம்வேர் அரௌண்ட் 17 to 19 ஃப்ளாட்டாக உங்களுக்கு எப்போவுமே ஹைவேஸில் ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும். இதுக்கு மேலே கிடைக்கிற பீப்புளும் இருக்காங்க, 22, 23 எடுக்கிற பீப்புளும் இருப்பாங்க. மேபி நம்ம பீப்புள் அது கிடைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆவரேஜாக 17 to 19 நான் எப்போவுமே சொல்லுவேன் இந்த என்ஜினுக்கு. அதாவது லீனியராக இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டணும்னு வச்சுடுங்களேன், இதுதான் இந்த என்ஜினோடைய கிக் டவுன். நீங்கள் வந்து ரவ் பண்ணிங்கன்னா இந்த மிட் ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச், ஒரு 4000 RPM வரைக்கும் உங்களால் ரவ் பண்ணி ஏற்ற முடியும். இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது வந்து நான் ஜஸ்ட் வந்து அந்த என்ஜினோட பொட்டன்ஷியல் காட்டுறதுக்காக ரவ் பண்ணதான், நம்ம அப்படி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் லோவர் எண்டில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடச்சதோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயும் சப்போர்ட் கிடைக்குது. ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்சும் இருக்கும். நீங்கள் மிட் ரேஞ்ச் வந்து நான் திருப்பி எங்களோட எக்கோ ஸ்போர்ட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 3500 RPM வரும்போது அது சத்தம் போட ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இன்னொன்று ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இது 5th கியரில் இருக்குது. 5th கியரில் வந்து இப்போ இந்த ஸ்பீட் 97 வந்து ஜெரோம் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமான்னு பாரு. இதில் நீ கொஞ்சம் இன்னைக்கு எங்களோட கேமராமேன் வந்து ஜெரோம் இப்போ 2000 அப்படி வச்சுக்க, 2100 RPMல இருக்கு. நான் 5th இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 6th போட்ட உடனே ஒரு 400 RPM நமக்கு கம்மியாகி கிடச்சி. இப்போ 6th கியரோட ஒரு அட்வான்டேஜ் இதுதான். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த என்ஜினில் இருக்கிறது அட்வான்டேஜ். ஆனால் இந்த என்ஜினுக்கு ஒரு பெரிய குறை இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு கம்பேனியன் வந்து மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் AT. நிறைய பேர் வந்து வென்யூ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வென்யூ வாங்காமல் இன்னொரு மாடல் இல்லை சோனட் டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்குறதுக்கு காரணமே ஹியூண்டே வந்து இதில் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் தரல. அது ஒரு பெரிய குறை. இப்போ நீங்கள் வென்யூவில் ஆட்டோமேட்டிக் வேணும்னா DCT வாங்கணும், வேறு சாய்ஸே இல்லை. 1.2 IVTயும் கிடையாது. அது கண்டிப்பாக ஹியூண்டே வந்து ரெக்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட். மேபி இதில் வந்து அடுத்த ஒரு வேர்ஷன் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை அடுத்த ஜெனரேஷன் வரும்போதாவது டீசல் இன்ஜின் சஸ்டெயின் ஆகும்னு நம்ம நம்புவோம். அவங்க அதை டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பாக டீசல் வேணும். அதில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். டீசல் சஸ்டெயின் ஆகுமா இல்லையான்னு உள்ள டவுட் நம்ம நிறைய இடத்துல பேசிட்டு அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. டீசல் கண்டிப்பாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகும். இப்போ நீங்கள் சஸ்பென்ஷன் பற்றி நான் பேசணும்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நான் பின்னாடி பேசுவேன், பொறுமையாக பாருங்கள். இதில் இப்போ என்னென்னா இந்த காரில் இன்னொரு விஷயம் கூட நம்ம பேசணும். அதாவது ஸ்டியரிங் ஹேண்ட்லிங் பற்றி கேட்பாங்க நிறைய பேர். முன்னாடி இருந்த ஹியூண்டேயை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஹியூண்டே கார்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுலேயும் வெனுவோடைய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஸ் அ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்காக இது வந்து ஒரு ஹேண்ட்லர்லாம் கிடையாது. ஸ்டியரிங் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண சிட்டி ஸ்பீட்ஸில் ரொம்ப லைட்டராக இருக்கும். அந்த டீகட் ஸ்டியரிங் எல்லாம் ப்ரீமியமாக இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ நமக்கு அந்த ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டான ஒரு ஃபீல் வேணும்னா இதை வரைக்கும் பெட்டர் டியூன்டான என்லைனுக்கு தான் போகணும். அங்கே டீசல் நமக்கு கிடையாது. இந்த என்ஜின் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவில் இதோட கிளச் பாருங்கள். இந்த கிளச் வந்து அப்படி ஒரு எஃபர்ட்லெஸ் கிளச். இப்போ ஹெவி கிளச்செல்லாம் ஓட்டுறவங்க நிறைய பேர் இனிமேல் டீசல் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே கிளச்சுக்கு பயந்து தான். ஆனால் இதில் அந்த கிளச்சில் அந்த பயம் கிடையாது. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. இந்த பில்லர் வந்து பில்லர் வந்து திக்னஸ் கம்மி தான். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பானட் விசிபிலிட்டி இருக்கும். நம்ம ஓரளவுக்கு நல்ல அப்ரைட் சீட்டிங் பொசிஷனில் தான் இருக்கிறோம். வென்யூ ஃப்ரெண்ட் இந்த 2 சீட்டும் இந்த போர்ஷன் எல்லாம் ஓகே தான். நமக்கு ஒரு SUV ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. டேஷ்போர்டு வந்து விண்ட்ஷீல்டோட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்டு தான். எர்கனாமிக்கலி எல்லாம் வந்து டிரைவரோட கை பக்கத்தில் இருக்கிறது. ஓவர் டன்னா எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். எல்லாம் பர்ஃபெக்ட் அந்த விஷயத்தில். எனக்கு வந்து எப்போவுமே அந்த டீசல்னு சொல்லக்கூடிய ஒரு சாய்ஸில் இந்த என்ஜின் வந்து லேட்டஸ்ட். அதாவது முன்னாடி நான் இதை அடிக்கடி பேசியிருப்பேன். 1.6 லிட்டர் ஹிண்டேல இருக்கும்போது அது ஓவர் பவர்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளூயிடிக் வேணாம் ஃபஸ்ட் ஜென் கிரெட்டாலெல்லாம் பார்க்கும்போது அது அந்த சேசிஸை தாண்டி அதோட பவர் அண்ட் டார்க் இருக்கும். நீங்கள் 1.4 அவங்களோட அது பார்த்தீங்கன்னா அண்டர் பவர்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு நியூட்ரலாக தான் இந்த என்ஜின் வந்தது. இந்த என்ஜின் வந்ததுக்கப்புறம் அந்த லீனியாரிட்டி கொஞ்சம் கூட பெட்டராச்சு. எப்போவுமே லீனியராக இருந்தால் தான் டிரைவருக்கு அந்த ஒரு ஃபன்னை வந்து ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் ஹை ஸ்பீடெல்லாம் இதில் செக் பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் வந்து லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்குள்ளே எல்லா சப்போர்ட்டுமே இந்த வெஹிக்கிள் கொடுக்கும். பிரேக்கிங் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸ்டாப்பிங் பவர் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பீட் பில்டு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் இதில் நான் பேசணும். இப்போ நான் இதில் அந்த ட்ரக் வந்து அந்த லேனில் வந்து கட்டாயி வர்றதை பார்த்துக்கிட்டு ட்ரக் தானே வருது அவன் பிரேக் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் லேனில் குறுக்கே ஜம்ப் பண்ணியிருந்தேன்னா
அது ஒரு ஃபுல்லி லோடு ட்ரக்குன்னா அவர் பிரேக் பண்ண ட்ரை பண்ணி அவருக்கு பிரேக் நிற்காமல் அவர் லீன் பண்ணி இங்கே ஒரு பெரிய செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டு பண்ணும். நம்ம ஒரு ஆள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும். ஒரு செகண்டில் ஒரு 30 செகண்டுக்குள்ளே நம்ம நின்று போனால் கூட நம்ம சேஃப்டியும் மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டியும் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ட்ரக்கெல்லாம் நீங்கள் லோடு வச்சு அவங்களால பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ணால் டிரைவர் கேமரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அதுக்குள்ளே டைம் அவங்களுக்கு கிடைக்காது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. சில வெஹிக்கிள்ஸில் பிரேக்கு கிடைக்காது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய பிரேக்கை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பிரேக் செக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தாண்டி போயிடும் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக ரவ் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ரவ் பண்ணி போயிடலாம். நான் இண்டிகேட்டர் போட்டு மிரர் பார்த்து தான் பிரேக் பண்ணுறேன். ஆக்சுவலி பிரேக் வந்து நோஸ் டைவ் எல்லாம் நல்லா கம்மியாக இருக்குது. இப்போ இந்த பிரேக் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டிரைவருக்கு தேவையான பிரேக்கிங் வந்து இதில் இருக்குது. இப்போ இது வந்து ஜஸ்ட்டு ஹைவேஸில் ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ் காட்டுறதுக்காக தான். வெனு ஹேண்ட்லர்னு அப்படி இல்லாட்டி கூட ஒரு டிரைவருக்கு கான்ஃபிடன்ஸ் இந்த சேசிஸில் இருக்குது. அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெனு வரும்போது. என் லைன் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிடாக தான் இருக்குது வெஹிக்கிள். ஸ்டியரிங்கில் அந்த வெயிட் நமக்கு தெரியுது. லேன் சேஞ்சிங் எல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு லிமிட்டு தாண்டி போகிற ஃபீலில் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இது வந்து காங்கிரீட் ரோடுனால கொஞ்சம் ஒரு அன்செட்டில்மெண்ட் அதில் இருக்குது. அது இதோட அந்த ஒரு சஸ்பென்ஷனோட ஒரு ஸ்டிஃப்னஸ்னால அன்செட்டில்மெண்ட்னா அது நம்ம ஸ்பைனெல்லாம் தாக்குறது மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ப்ளஷ்ஷான ரைடு வந்து கண்டிப்பாக அது என்னோடய சீட்டில் கொடுக்கல. ரியர் சீட் நான் அந்த சைடு பின்னாடி போய் உட்காந்து நம்ம பேசலாம். இப்போ கார்னரிங்கெல்லாம் நீங்கள் பாருங்களேன், ரோல் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் பாடி ரோல் இருக்குமான்னு கேட்பாங்க, இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்குதுன்னு சொல்லி. பாடி ரோல் எல்லாம் கிடையாது, எல்லாம் கண்டெய்னர் தான். இப்போ ரியர் பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இதோடைய விண்டோ லைன் பற்றி கேட்பாங்க. ஏன்னா இந்த விண்டோ லைன் வந்து கண்டிப்பாக ஒரு ரேசிங் விண்டோ லைன் தான், லோ கிடையாது. அதுக்காக காதளவுக்கு அடைஞ்சிருக்கிற ஃபீலிங் கிடையாது. அதே மாதிரி இந்த சைட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். டிஎல்ஓஸும் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அளவுக்கு இந்த விண்ட்ஷீல்டெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. அதில் கூட இதில் குவார்ட்டர் பேனல் மிஸ் ஆகுது. இந்த போர்ஷனில் தான் அதை வச்சுருக்காங்க. டோர் கொஞ்சம் பெருசு தான். இது ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலை கொடுக்குதான்னு கேட்டால் சில கார்ஸில் நம்ம பார்க்கும்போது அந்தளவு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு அவசியம். இப்போ நீங்கள் பாருங்க, நம்ம முதுகுக்கு வந்து இதில் ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி இருந்து நம்ம அப்படி உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மூவபிள் ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இந்த இது வந்து நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவில் பார்க்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ரூஃப் லைனருக்கு நல்ல குவாலிட்டியாக ஏரியா தான் நமக்கு அந்த கலர் தெரியுது. இங்கேயும் ஹெட் ரூம் நிறைய இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த இடத்தோட சன் ரூஃப் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே ஒரு ஒரு ரிசஸ் மாதிரி ஒரு போர்ஷன் வருது. ஃப்ரண்ட் சீட்டை வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்ரைட்டாக தான் உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஒரு காங்கிரீட் ரோடு. காங்கிரீட் ரோட்லேயே நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு எந்த நாய்ஸ் வர வாய்ப்பு இல்லை. இந்த பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வின் நாய்ஸ் இன்றைக்கி கம்மி, ஆக்சுவலி வின் கம்மி. ஆனால் கூட பெருசாக வின் நாய்ஸ் வரல. நம்ம இப்போ ஒரு 87, 88 போயிட்டுருக்கோம். என்ஜின் நாய்ஸும் பெருசாக சீப்பின் பண்ணலை. அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரைடுன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ரோட்ஸில் ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியும். இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த சஸ்பென்ஷனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட். அதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா ஹியூண்டைஸ் வந்து ஹேண்டில் பண்ணலைன்னுள்ளது நம்மளுடைய விமர்சனமாக இருந்தது. நம்ம எல்லா கார் வியூஸையும் பையர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ ஹியூண்டை இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க ஒரு இன்டர்மீடியட்டாக தான் இந்த ப்ராடக்டில் வந்தாங்க. இனிமேல் இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பேலன்ஸ் வந்து ஹேண்ட்லிங்கில் நல்லா கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ப்ளஷ் ரைடு குவாலிட்டி நமக்கு மிஸ் ஆச்சு. ஆனால் அந்த ப்ளஷ் இல்லாததுனால நமக்கு வந்து உட்கார முடியாத அளவுக்கு எந்த நெகட்டிவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் முன்னாடி ஒரு ஹியூண்டை கார் வச்சுருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பையர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஆக்சென்ட் வச்சுருந்தார், லாங் டேர்மாக வச்சுருந்தார். வச்சுக்கிட்டு ஆக்சென்ட் வந்து இருக்கிற டைமென்ஷனில் அவருக்கு கிரெட்டா உடைக்கும் வென்னு போதும்னு சொல்லி வென்னு ஓட்டிக்கிட்டு அவர் வந்து சொன்னார். அந்த ஹியூண்டையோட கம்ஃபர்ட் எனக்கு ஃபீல் பண்ண முடியலை. முன்னாடி அப்படி நம்மளை வாங்கி வச்சுருக்கோம், அரவணைக்கிறது மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் மீன் பண்ணுறது. அதுதான் நான் பேசுகிற அந்த டிஃப்ரென்ஸ். அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது வெஹிக்கிளுடைய டயர் டைமென்ஷன், இது டயரோட ப்ரெஷரும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ இதோட சேஃப்டி பற்றி கேட்பாங்க. இதை வந்து K2 பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம
சோனட் ஆகட்டும், கிரெட்டா, செல்டாஸ் எல்லாம் பில்டு பண்ணியிருக்கக்கூடிய அந்த K2 சேசிஸ் தான். அந்த சேசிஸ் இப்போ வந்து 5 ஸ்டார் ஈக்குவல் நம்ம சொல்கிறோம். ஆனால் வென்னோட அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கண்டிப்பாக 5 ஸ்டார் வாங்கணும்னு சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலண்ட்டாக பார்ப்போம். இதில் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். 6 ஏர்பேக்ஸ், ABS ப்ளஸ் EBD இருக்கும், ESC இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட் சிஸ்டம் இருக்குது, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும். அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த SOS பட்டன்ஸ் இருக்கும், RSIக்கு சப்போர்ட்டுக்கானது, ப்ளூ லிங்குக்கானது அதில் இருக்கும். இப்போ அடிஷனாக பண்ணியிருக்குது ஆடாஸ் வந்து அவங்க அந்த வேரியன்ட் வைஸ் அடிஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்படி சேஃப்டியும் ஃபோக்கஸாக தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பார்ட்டில் தான் இருக்குது. இப்போது அடுத்து கேட்குறது சர்வீஸ் சார்ஜ். நான் முதல்ல வந்து சர்வீஸில் அந்த டிஃப்ரென்ஸ் பேசினேன். சர்வீஸ் சார்ஜ் பற்றி நம்ம ஹியூண்டேயில் கேட்கும்போது ஒரு ஆவரேஜாக வந்து நீங்கள் டேக்ஸோட சேர்த்து 4,000லேருந்து 6,000 ருபீஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பெருசாக இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா கன்சியூமர்ஸை பேஸ் பண்ணி லேபர் அண்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னா கூட நீங்கள் லாங் டேர்மாக பார்க்கும்போது ஒரு 70லேருந்து 80 காசு வந்து பெர் கிலோமீட்டருக்கு நமக்கு இதோட சர்வீஸ் காஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதுவும் இதுக்கு சிமிலராக தான் இருக்கும். சீப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் வந்து செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இது வந்து நியாயமான காஸ்ட்டு தான். இப்போ சர்வீஸ் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ஹியூண்டே வந்து ஒரு 3வது 4வது ரேங்குக்குள்ளே வந்துடும். இந்தியாவுடைய அந்த ஒரு இதில் 3ல் வரும். அந்ததுனால உங்கள் ரெஸ்பெக்டிவ் டீலர்ஷிப்பை பொறுத்து சின்ன வேரியேஷன்ஸ் அதில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்பீட்ஸ் உள்ள தெரியுமா, ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு எப்படி மாஸ்க் பண்ணுதான்னு கேட்டால் இந்த பாடியோட ஸ்டைலுக்கு ஸ்பீட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும். இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம ஓட்டுறோன்னா கொஞ்சம் நல்ல பிளெயினான நல்ல சர்ஃபஸில் கிடைக்கும் போது பெருசாக நமக்கு ஃபீல் ஆகாது. கண்டிப்பாக ஸ்லைட்டாக ஸ்பீட்ஸ் வந்து தெரியுது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து எல்லாருமே கேட்குற ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜை இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், சஸ்பென்ஷன் கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகலாம், ஆனால் அது ஹேண்ட்லிங்கை பாதிக்காத லெவலுக்கு அந்த பேலன்ஸை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவை டோட்டலாக ரீஎன்ஜினியரிங் பண்ணணும். இப்போ நீங்கள் சைரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சஃபோர் மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட்டே அதை மாற்றி விட்டுச்சு. அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இனி நிறைய பேர் அது சப்ஜெக்டிவ், லுக்ஸ் கண்டிப்பாக சப்ஜெக்டிவ். லுக்ஸை வந்து ஒரு எஸ்யூவி லுக்குக்கு இன்னும் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அது மேபி ஹியூண்டேயோட டிசைன் லாங்குவேஜ் மாறும்போது இப்போ பேராமெட்ரிக் டைனாமிக்ஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது வந்து வரும்போது நம்ம என்ன சேஞ்ச் ஆகும்ல, இட்ஸ் அப் டு த டிசைனிங் டீம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த விஷயம். அப்புறம் டீசலில் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் 100% கொடுக்கணும். ஏன்னா அது டிசர்வ்ஸ் தட், அது கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஈக்குவலண்டான சேசி, இந்த சேசியை கொஞ்சம் கூட பெட்டராக எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து அந்த 5 ஸ்டார்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகும்போது பையர்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃபிடெண்ட்டாக வந்து வாங்க முடியும். பேசிக்கலி இதுதான் அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறது. மற்றபடி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து எல்லோரும் கேட்குற ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னா இந்த ஆட் ப்ளூ பற்றினது. ஆட் ப்ளூ வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி எல்லா ஃபியூல் பங்க்ஸில் கிடைக்கும், இந்த ஸ்பேர் பார்ட் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு 6000லேருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் அது நமக்கு போதுமானதாக இருக்கும். டேங்கோடைய லெவல் எல்லாம் காட்டும். இப்போ இஃப் இன் கேஸ் வந்து நம்ம ஒரு இதில் வந்தால் கூட, லோ லெவலில் வந்தால் கூட ஈஸியாக வாங்கி விடுறது மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இப்போ டிபிஎஃப் இஷ்யூ வந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருந்தால் கூட நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ உங்களுக்கு டிபிஎஃப் இஷ்யூ இருக்குன்னா சர்வீஸ் சென்டருக்கு கூட லிங்க் பண்ணி பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் நிறைய சென்சார்ஸ், இன்ஜெக்டர், அது இதனால நிறைய இதில் இருக்கிறதுனால நம்ம அதை பெருசாக காம்ப்ளெக்ஸ் ஆக்காமல் நமக்கு சிரமம் தான். ஆனால் கூட நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரை ஃபோக்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் எல்லாருமே கேட்பாங்க, இதோட ரீசேல் பற்றினது. இப்போ லிட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வென்னுக்கு வந்து யூஸ் கார் மார்க்கெட்டில் நல்ல ரீசேல் இருக்குது. டீசலுக்கு அந்த இடத்துல ரீசேல் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ நீங்கள் கேட்கலாம். இந்த எபிசோடோட பர்பஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் இல்லையா? அதாவது இது யாருக்கானதுன்னு உள்ளதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான், இது யாருக்கானதுன்னு உள்ளதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். எப்படின்னா, நீங்கள் வந்து சிட்டி அண்ட் ஹைவே வந்து ஈக்குவலி ஓட்டுறீங்க,
ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி வேணும், ரிஃபைனான டீசல் வேணும், நல்ல ஃபியூல் எக்கனாமி வேணும், உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் பிரச்சனை கொடுக்காம ஒரு வெஹிக்கிள் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த டீசல் வென்யூ வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி, ஸ்பேஷியஸான ரியர் சீட்லாம் பார்க்குறீங்கன்னா இன்னொரு மாடல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.